இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், இறைமாட்சி, அதிகாரம் 39, குறள் எண் 384. அரண் இழுக்காது அல்லவை நீங்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. அரண் இழுக்காது அல்லவை நீங்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தனக்கு ஓதிய அறத்தினை வலுவாது ஒழுகி அரண் அல்லவை தன் நாட்டின் கண்ணும் நிகழாமல் கடிந்து வீரத்தினை வலுவாத தாழ்வு இன்மையினை உடையான் அரசன். அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இதில் அற்புதமாக எடுத்துரைத்துள்ளார். அரசன் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அரசன் முதலில் அறத்துடன் வாழ வேண்டும். அப்போதுதான் மக்களும் அறத்துடன் வாழ்வார்கள். நல்ல நெறியை போற்ற வேண்டும். அது அவர்கள் அரசன் நல்ல நெறியை போற்றி தீய நெறியை விட்டுவிட வேண்டும். அப்போது மக்களும் நல்ல நெறியை போற்றி தீய நெறியை விட்டுவிடுவார்கள். நாட்டினுடைய மானத்தையே தன்னுடைய மானமாக கருதுபவனாக அவன் விளங்க வேண்டும். நாட்டின் பெருமையே தன் பெருமை என்றும் நாட்டு மக்களினுடைய நல்வாழ்வே தன் நல்வாழ்வு என்று கொண்டு வாழ வேண்டும். தனக்கு பகையாக உள்ளவர்களை அழித்து, தனக்கு பகையாக, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தனக்கு பகையாக உள்ளவர்களை அழித்து ஒழித்து தன் அதிகாரத்தை அவன் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியங்க. ஆனால் தன் நாட்டிற்கு பகைவர்களை அழித்து ஒழித்தால் அது அவனுக்கு பெருமை. அப்படி இருக்க வேண்டும். அதாவது அவன் தன் ஆற்றலையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். வீரத்தில் தவறான மானம் என்பது அதுதான். அறத்திலிருந்து அறநெறியிலிருந்து தவறாமல் அறம் அல்லாதவைகளை நீக்கி வீரத்திலிருந்து தவறாத உயர்ந்த மானம் உடையவனாக இருப்பவனே தலை சிறந்த அரசன் என்று போற்ற தகுந்தவன். அதாவது எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மனிதர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதனால் ஔவையார் தான் இதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டாராம். அதாவது கண்டிப்பாக இதை கொண்டு வந்தே தீர வேண்டும் சொல்லிட்டு கடுகை துளைத்து ஆழ்கடலை புகத்தி குறுக தரித்த குறள் என்கிறார். அந்த மாதிரி பல அறிஞர்கள் பாராட்டுகிறார்கள். இப்போ நமக்கே படித்த ஒன்று தெரியுதில்ல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. இதனைத்தான் நம்முடைய பாடலாசிரியர்கள் இதை வைத்து தான் அவர்கள் பாடல்கள் திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். நேற்றே சொன்ன ஒரு குறளை, அதாவது தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொல்லிட்டு. அப்படி நல்ல மனம் படைத்தவர்களாக அதாவது அரசன் இருக்க வேண்டும்ங்க. அரசன் தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளவன்தான் அரசன். அற்புதமாக எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன எண்ணுகிறீர்களோ அதன்படி வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.